السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلن تجد له وليا مرشدا. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبد الله ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة من أن يدع طعامه وشرابه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மீது கொண்ட அன்பால இரக்கத்தால இந்த புனிதமான ரமலானை எங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் ஒரு முறை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கார். சென்ற வருடம் நம்மளோட இருந்து தராவி தொழுதவங்க, நம்மளோட இருந்தவங்க இன்னைக்கு அவன் கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எங்களை விட்டு பிரிஞ்சிட்டான். இப்ப அவங்களால எந்த ஒரு அமலும் செய்ய இயலாது. ஒரு சுப்ஹானல்லாஹ் கூட அவர்களால சொல்ல முடியாது. ஒரு ரக்காத் அவர்களால சொல்ல முடியாது. ஒரு ரூபா அவர்களால சதகா கொடுக்க முடியாது. ஆனா ரப்பல் ஆலமீன் அவங்க எதை முன்கூட்டி அனுப்பி வச்சாங்களோ அதை அவங்க அடைந்து கொள்வாங்க. ஓமா துக்கத்தி மொழியா புசிக்கும் நீங்க பயிரின் ததிது வாய்ந்தல்லாம். எதை நாங்கள் முன்கூட்டி அனுப்பி வைக்கிறோமோ அதுதான் எங்களுக்கு கிடைக்கும். அவங்க எதை நல்ல அமல்களை செஞ்சாங்களோ அதை அவங்க கபர்ல கண்டுகொள்வாங்க. ஆனால் நம்மளால எங்களோட இறக்கப்பட்டு இந்த புனிதமான ரமலானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தான் எங்களோட ஆயுள்களை நீளமாக்கி வச்சுக்கிறான். அல்லாஹ்க்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதுக்காக அல்லாஹ் இந்த நோம்பு எங்களுக்கு விதியாக்கியிருக்கா? ஏன் நோம்பு கடமையாயிருக்கு? இந்த நோம்பை விதியாக்குறதுக்கான காரணம் என்ன? குர்ஆன் அழகா தெளிவுபடுத்துது, லஅல்லக்கும் தத்தகூன். நீங்க தக்வாதாரிகளா ஆகும். தக்வாண்ட உடுப்புக்குரிய பேரா, இல்ல ஒரு இடத்துக்குரிய பேரா, இல்ல சாப்பாட்டுக்குரிய பேரா? தக்வாண்டா ரப்பல் ஆலமீன் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையில பாவத்திலேருந்து கலந்து நன்மையான காரியத்துல ஈடுபடுறதுக்கு பேர் தான் தக்குவா. இதுதான் தக்குவா. நாம் நம்மளை தக்குவாதாரியை நினைக்கிறதாலேயோ பிறர் நம்மளை பார்த்து ஒரு தக்குவாதாரி என்று சொல்றதாலேயோ தக்குவாதாரியாக விட முடியும். உள்ளத்துல கைய வச்சு கேட்போம், எங்கட தக்குவா எங்கட பாவத்தை தடுக்குதா? எங்கட வாழ்க்கையில எத்தனை ரமலானை கழிச்சிட்டோம்? இதுல 50 ரமலான், 40 ரமலான், 30 ரமலான், 60 ரமலானை கண்டவங்களே இந்த மஜ்மாலே இருக்கும். சரி, 60 40 விடுவோம். சென்ற வருஷமும் நோம்பு பிடிச்சோம், சஹர் செஞ்சோம், இஃப்தார் செஞ்சோம், குர்ஆன் தமாம் செஞ்சோம், கியாமுல் லைல் தொழுதோம், சில பேர் இத்திகாஃப் இருந்தோம், சில பேர் ஹரத்துல போய் இத்திகாஃப் இருந்தோம். சென்ற வருடத்துல இருந்து இந்த வருடம் வரையும்
எங்கட தக்குவா எங்கட பாவத்தை தடுக்குதான். பொய் சொல்றதுல இருந்து நாவ பாதுகாத்துதான், அராத்த பார்க்கறது கண்ணை பாதுகாத்துதான், ஏமாத்துறதுல இருந்து, மோசடி செய்யறதுல இருந்து, மற்றவனுக்கு அநியாயம் செய்யறது, மற்றவனோட பொருள்களை சூறையாடுறதுல இருந்து, மற்றவனுக்கு ஏன தக்குவா என்ன தடுக்குதான். தடுத்திருந்தா அல்ஹம்துலில்லாஹ். தடுக்கல. சென்ற வருடம் நோம்பு பிடிச்சேன், அதுக்கு முன்னாள் வருடம் எப்படி இருந்தேன்னா அதே மாதிரிதான் என் வாழ்க்கை இருக்கு. அதே மாதிரிதான் எங்க தொழுகையில போட்டு போக்கு, பாவத்தை பார்க்கறத விட அன்றும் பாவத்தை பார்த்து ரசிச்சு கொண்டிருந்தேன், இன்றைக்கு பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், அசிங்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன், போய் அப்படிதான் போய் பேசிக் கொண்டிருக்கிறேன், வியாபாரத்துல மோசடி செய்யறேன், ஏமாத்துறேன், எல்லாம் அப்படித்தான் இருக்கு. அப்ப சென்ற வருஷம் பிடிச்ச நோம்பு என்ன? சென்ற வருஷம் வெறுமனே நாங்க பசியில இருந்தார் என்ற லிஸ்ட்லயா நாங்க பதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் ஹதீஸ ஸல்லல்லாஹு அலைஹி தெளிவா சொன்னாங்க, கம்பில் ஸாயிம் லைஸ லஹு மின ஸியாமி இல்லா ஜூ வல் அத்ஷ். எத்தனையோ நோம்பாளிகள், ஏன்னா அந்த லிஸ்ட்ல ஆக கூடு. அதான் எத்தனையோ நோம்பாளிகள் அவங்க நோம்பு பிடிச்சதுல பசித்திருந்ததையும் தாகித்திருந்ததை வேற வேறொன்றுமே. பசித்திருந்தார்கள், தாகித்திருந்தார்கள் இஸ்லேயா. நோம்ப சரியாக கழித்திருந்தா தக்குவா வந்தீகும். அல்லாஹ் பொய்யா சொன்னான். நவுது லஅல்லகும் தத்தகூன் குதிப அலைக்கும் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். தக்குவாதாரியா? தக்குவா அடைஞ்சிருந்தா பாவத்திற்கு கலட்டிக்கும். தக்குவா கலட்டும், பாவமான சூழல் என்று கலட்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தக்வாதாரி. பாவமான சந்தர்ப்பம், சூழல் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், குர்ஆன் பயான் செய்து அந்த பெண்மணி தவறான சேவைக்கு அழைக்கிறார். சுப்ஹானல்லாஹ், விரண்டு ஓடுவாங்க. அவ கூட்டி போகும் பொழுதோ கதவுகள் அடைச்சு 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 கூட்டிட்டு போறான். அவளோட குடியிலிருந்து தப்பி ஓடி வராங்க. வரும் பொழுது கதை ஒட்டவோ தொடர்ந்து யாரு தக்குவாவோடு இருப்பாங்களோ அதுதான் இங்க பார்த்து கொண்டிருக்கிறான். எனக்கு ஒரு மவுத் ஒன்று இருக்குது, நாளைக்கு நான் ரப்புல் ஆலமீன் முன்னால நிறுத்தாக்கப்பட இருக்கிறேன். யௌமயக்கும் முன்னா சொல்லி ரப்பில் ஆலமீன், முழு மனித சமுதாயம் ரப்புக்கு முன்னால நிறுத்தாக்கப்பட இருக்கிறாங்க, நானும் நிறுத்தாக்கப்பட இருக்கிறேன். அல்லாஹ் என்னோட கேள்விகளை கேட்கிறான். இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமே. நான் மண்ணோடு மண்ணா ஆகக்கூடியவன் இல்லை, நான் நிரந்தரமானவன். நாங்க மண்ணோடு மண்ணாகி போறதாக இருந்தா வேண்டிய கூத்த போட, வேண்டியதை செய்ய, அது எங்களுக்கு இல்லை. நாங்க மண்ணோடு மண்ணா போகக்கூடியவங்க இல்லை, நாங்க நிரந்தரமானவர். அது ஹதீஸ்ல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுக்தா பில் மௌத் பி சூரத்தி கபிஷின் அம்லா ஃபயுகஃபு பைனல் ஜன்னதி வன் நார். இந்த மௌத் இருக்கிறாங்க, மௌத், இந்த மௌத்த கியாமத்துடைய நாளையில ஒரு செம்மறி ஆற்றுடைய தோட்டத்துல கொண்டு வந்து சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு மத்தியில் எதிர்காட்டுவார். சொர்க்கவாதியை பார்த்து கேட்கப்பட்டு என்னன்னு தெரியுமா அவனுக்கு? எல்லாரும் பார்த்துட்டாங்க, சொர்க்கம் போன மௌத்த கண்டுட்டு தானே. சொர்க்கவாதி சொல்ல, ஆமா தெரியும், தான் மௌத். நரகவாதியை பார்த்து கேட்கப்படுது என்னன்னு தெரியுமா? சொல்லலாம், தெரியும், இதான் மௌத். சும்மா யுக்மர் ஃபைதுகா, பின்பு கட்டளையிடப்படும் அந்த செம்மறியாட்டு அறுக்கும்படி. மௌத்துக்கு மௌத் வந்து இது சொர்க்கவாதியை பார்த்து புலூதன் பலா மௌத். என் சொர்க்கவாதியை நிரந்தரமாக மௌத் இல்லை. வயா அஹ்லன்னார் புலூதன் பலா மௌத். நரகவாதியை நீ நிரந்தரமாக மௌத்து, மௌத்துக்கு மௌத் வந்து. நாங்கள் நிரந்தரமானவர்கள், எங்களுக்கு மௌத் இல்லை, நாங்கள் ரப்புக்கு முன்னால் நிறுத்தாட்டப்பட இருக்கிறோம். ரப்ப எங்கிட்ட கேள்வி இருக்கிறான். இந்த பயத்தில பாவத்தினார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தக்வாதாரி. இந்த தக்வா பாவத்தை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, வெளியா இருக்கிறாங்க வழியை பார்த்து. அவர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஒரு வாலிபர் இருந்தார். இமாம் யூசுப் ரஹ்மஹுல்லாஹ் ஹயாத்து ஸஹாபாவுல இந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறாங்க. அழகு சௌந்தரியம் உள்ள ஒரு வாலிபர், அழகான வாலிபர்.
வீட்டுக்கு போயிட்டு வார வழியில ஒரு பெண்ணுடைய வீடு இருந்துச்சு, அழகான வாலிபர் பெண். இவர் போயிட்டு வார நேரம் எல்லாம் அந்த பெண்மணி இவரை தவறான செயலி பக்கம் அழைக்கும். தவறான செயலி பக்கம் அழைக்கும். இவர் ஏதோ சொல்லி வெளியில வந்துடுவார், போறது மாற்று. ஒரு நாள் இஷாவுடைய தொழிலுக்கு போனாலே போயிட்டு தொழுதுட்டு வீட்டை வரை பாப்பா பார்த்து கொண்டே இருக்கிறார். மகனை காணும், ரொம்ப நேரமாச்சு. இப்ப மகனை தேடி போகும்போது கதவை திறந்து பார்த்தா மகன் மயக்கமுற்ற நிலைமையில வீட்டு வாசல்ல வளர்த்தாக்கப்பட்டிருக்கிறார். இப்ப மகனுக்கு தனியை தெரிஞ்சு எழுப்பாட்டி வீட்டுக்குள்ள வந்து மகன் கேட்டாரு, அவனுக்கு என்ன வாப்பான்னு. இவன் மகன் சொல்ல ஆரம்பிக்கிறார், வாப்பா இதுதான் நடந்துச்சு. நான் பள்ளியிலிருந்து வரும் பொழுதோ அந்த பெண்மணி என்னை எந்த நாள் அழைத்து கொண்டது, அழகான வாலிபர் பெண். இன்றைக்கு நான் அவளை அழைத்து வீட்டுக்குள்ள போயிட்டேன். போனதுக்கு பின்னால அவள் தவறான செயலை செய்யறதுக்கு எத்தனைக்கும் பொழுதோ, தவறான செயலோடு நடக்கல, எத்தனைக்கும் பொழுதோ தயாரான பொழுது ஆயத்தொண்டு ஞாபகம் வந்துச்சு. வாப்பா கேட்டாரு, என்ன ஆயுதமா? போதுறாரு. இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் த்வாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபஇதா ஹும் முப்ஸிரூன். யார் அல்லாஹ்வை அஞ்சி நல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் த்வாயிஃபும் மினஷ் ஷைத்தான், யாருக்கு தக்வா இருக்குமோ, அல்லாஹ் அஞ்சி வாழ்வார்களோ, ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் ஷைத்தான வடையில மாற்றப்பட்டாலும் தகக்கரு உடனே ரப்புடைய ஞாபகம் வரும். கைதா முபுசிரோ அவங்க கலண்டுருவாங்க, தெளிவுபட்டுருவாங்க. பாப்பா இந்த ஆயத்து ஞாபகம் வந்ததுதான் தெரியும் என்று சொன்னாரு. திரும்ப மயக்கம் மட்டும் விழுந்து அங்கேயும் இந்த ஆயத்து ஞாபகம் வந்து மயக்கம் விட்டு கீழே விழுந்துட்டார். அவள் பக்கத்தில் இருக்கிற பெண்களை நான் கூப்பிட்டு இவரை தூக்கி கொண்டு வாசல் அவர் இருப்பீங்க. வாப்பா எழுப்பாட்டார், எழுப்பாட்டார், எழுப்புறாரு இல்ல, பார்த்தா உயிர் போயிட்டு பார்த்தாரு. இரவுடைய நேரமா இருந்ததா அமீரல் மோமின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லல, இரவோட இரவா அந்த ஜனாசாவை எடுத்தாங்க. காலையில் அமீரல் மோமின் கேள்விப்படுதோ இந்த அழகு சௌந்தரியம் உள்ள இந்த பள்ளியோட மஸ்ஜிதோட ரொம்ப தொடர்பாக இருக்கக்கூடிய இந்த வாலிபர் மரணிச்சிட்டாரே. இப்ப வாராங்க வந்து கேட்காங்க, என்ன நடந்துச்சு, அவங்களோட வாப்பா இந்த விடைகள் நான் சொன்னார், இப்படிதான் நடந்துச்சு. திரும்ப என்னன்னு கேட்டேன், எந்த ஆயுத ஞாபகம் கேட்டு இந்த ஆயுதோட மயக்கப்பட்டு விடுனால உயிர் போயிட்டு ராவணை அடைக்கிறாங்க. முறையா கேட்டாங்க, நீங்க அந்த இடத்த கொஞ்சம் காட்டிடுமா? சரி காட்டு. முறையா மன்பராக்கு போனாங்க, போயிட்டு அந்த கபருக்கு தேடி இந்த ஆயுதோடு தான். எந்த ஆயுதம்? وَلِمَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ جَنَّتَانِ وَلِمَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ جَنَّتَانِ. யார் ரப்ப அஞ்சி பயந்து வாழ்ந்த அதே நிலைமையில் உயிர் பிரிஞ்சு கபருக்கு சேருவாங்களோ, நாங்கள் அவங்களுக்கு 2 சுவர்க்கத்தை தயார் செஞ்சு வைக்கிறோம். கபலே அசரின் சட்டம் வச்சு வஜத்துல் ஜன்னத்தைன் அமீரல் மோமினின், அமீர் மோமினின் 2 சுவர்க்கம் கிடைச்சு. இப்ப கேட்கலுமா, நடக்குமா, இது ஏழுமா என்றா யாரு போய் தோது எங்களை உங்கள மாதிரி ஈமான் ஒரு பலகீனமானவர்கள் கபருக்கு தோது அமர்வையா யாரு லவ்கான பாபி நபிகள் எனக்கு பின்னால் ஒரு நபி வாழ்ந்தா இருந்தால் உமர் தான் சொன்னேன். அந்த உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு ஒரு பாதையில போன சைத்தான் பயந்து இன்னொரு பாதையில போன சைத்தானே பயம். அந்த உமர் ரலியல்லாஹு ஒரு சல்லல்லாஹு கையில பொடிக்கற்கள் இருந்துச்சு, பொடிக்கற்கள். இந்த பொடிக்கல் திக்ரு செய்யுது. சல்லல்லாஹு கேட்டாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுத்தாங்க, அவங்களும் கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு கொடுத்தாங்க, அவங்களும் அதை சொல்லியிருக்காங்க. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் இந்த சட்டத்தை சொல்லியிருக்காங்க. இதுதான் தக்குவா. பாவத்தை கழுத்தும்
ஒரு பெண்ணோட பக்கம் பார்வை போகுதா, அவனோட பார்வை கீழே போகும். தக்குவா தடுக்கும். இதான் தக்குவா. இந்த தக்குவால ரொம்ப சொல்றாங்க, நோக்கில் வச்சுக்கணும். லஅல்லகும் தத்தக்கும். இந்த தக்குவா வாழ்க்கையில அடைஞ்சிட்டா வாழ்க்கை வெற்றி தான். வாழ்க்கை வெற்றி. அல்லாஹுடைய உதவி எப்ப எங்களோடு இருக்கணுமா, அல்லாஹ் எங்களுக்கு எப்ப உதவி செய்யணுமா, அல்லாஹ் யாரோட இருக்கிறான்? ஆபீஸரோட. இன்னல்லாஹ மஅல் லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். ரப்பல் ஆலமீன் இருக்கிறான் தக்வாதாரி, இறையச்சம் உள்ளவர். இறையச்சம் உள்ளவர் ரப்பி. தக்வா இருந்தால் வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாம் அகன்று போகும். எல்லாம் இல்லாமல் குர்ஆன் சொல்லும், பாவத்திலிருந்து மலருவார். வாழ்க்கையில கஷ்டம், தொழில நெருக்கடியா, குடும்பத்துல பிரச்சனையா, குடும்ப வாழ்க்கை எத்தனை நிக்கா நடந்ததோ அதோட இன்னைக்கு பிரிவு தான் கூட நடக்குது. அது பேசணும், தனியா பேசும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் ஃபத்வால 3 ஆயத்து ஓதுவாங்க. நிக்காஹ் ஃபத்வால 3 ஆயத்து. வெளிரங்கத்திலே அந்த ஆயத்துக்கு நிக்காஹ் எந்த சம்பந்தம்? நிக்காஹ் பத்தி, மஹர பத்தி, தலாக் பத்தி இதெல்லாம் குர்ஆன் பேசு. இதெல்லாம் ஓதாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் ஃபத்வால ஓதுவாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் ولا تموتن إلا وأنتم مسلمون. இமாம் அவர்களே, அல்லாஹ்வை எப்படி அஞ்சோணுமோ பயப்படணுமோ அந்த முறையில பயப்படுவோம். முஸ்லிமாக வேண்டி ஓதாயா. அடுத்தது யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام. மனித சமுதாயமே அல்லாஹ் பயந்துக்கோங்க. உங்களை எல்லாம் ஒரே ஆத்மாவில் இருந்து படைச்சு அந்த ரப்ப பயந்துக்கோங்க. அடுத்தது சொல்லுவாங்க, يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ஈமானுடைய விசுவாசிகளே, அல்லாஹ் எப்படி அஞ்சோம் அந்த மாதிரி அஞ்சிக்கோங்க. நீங்க நேர்மையான நீதமான வார்த்தையை பேசுங்க. இந்த தக்வா உங்களோட வாழ்க்கையில் இருக்க மாட்டால் யூஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும், உங்களோட விடயங்களை எல்லாம் அல்லாஹ் சீர் செஞ்சு தருவான். உங்களோட பாவம் மன்னிக்கப்படும். வயஃபிர் லக்கும் துனூபக்கும். இந்த ஆயத்தால் யுகஃபிர் அன்ஹும் ஸய்யிஆத்தி வ யுஅதிம் லஹு அஜ்ரா. யாருக்கு தக்வா இருக்குமோ தக்வா பாவத்தை மன்னிக்கிறது, தௌபா செய்வார், அடங்குவார் பாவத்தை. இதுதான் தக்வா. ஒரு தக்குவாதாரியால ஒரு பாவம் ஒன்று நடந்துட்டா அதுக்கு தௌபா செய்யாம தூக்க போகும். வேற பாவம் வேற ஒரு செய்யும். தௌபா ரெண்டு அல்லாஹ்க்கு செய்த கடமை, அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமையில குறைபாடு செஞ்சா திருப்பி தாக்குதல் அழுத அல்லா என்ன மாட்டிச்சு அந்த மாட்டிச்சு. அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது அநியாயம் மோசடி செஞ்சிருந்தா அடியாண்டை கேட்காம நல்லா பண்ணிக்கணும். அதுக்கு அடியாண்டை தான் கேட்கும். நான் உங்களுக்கு செஞ்சுட்டேன், உங்களை ஏமாத்திட்டேன், உங்களை மோசடி செஞ்சுட்டேன், உங்களுக்கு இப்படி செஞ்சுட்டேன். அடியாண்டது அடியாளுக்கு ஒரு தவறு ஒன்று செஞ்சுட்டா தக்குவா விடாது பண்ணி அவர் கொடுக்கணுமா எடுக்கணுமா இன்னும் செய்யணுமா செய்யாம அவருக்கு தூக்கம் போகும். அதான் இன்னும் ஒரு ஆயத்தில் சொல்லும் பொழுது தக்குவாதாரிகள் நீங்க பட்டியை செல்றாங்க. இதான் தக்குவாதாரிகள். இதை வச்சு இந்த ஆயத்தை வச்சு நாங்க முடிச்சுன்னா நான் யாரு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது
وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. பாவமன்னிப்பு பக்கம் விரைங்க, தௌபால் பக்கம் விரைங்க, அவசரமா தௌபா செய்யுங்க, பாவத்திலிருந்து கலருங்க, சுவர்க்கத்தின் பக்கம் விரைங்க. சுவர்க்கம் எப்படியாப்பட்டது? வானம் பூமியோட விசாலமான சுவர்க்கத்தின் பக்கம் விரைங்க. இந்த சுவர்க்கம் யாருக்கு? சுவர்க்கம் யாருக்கு? சுவர்க்கத்தால் தான் தக்குவாதாரிகள் தான் வச்சுக்காங்க. தக்குவாதாரிகள் தான் சுவர்க்கம் போகும். தக்குவாதாரிகளுக்கு தான் சுவர்க்கம். தக்குவாதாரிகள் الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. الذين ينفقون في السراء والضراء. நல்ல நிலைமையிலும் கஷ்டம் அவருக்கே திட்டுகொள்ள இல்லை, இந்த நிலைமையிலேயோ தக்குவாத மத்தவ பசியில இருக்கிற புசிக்கமா சுருக்கமா சொன்னா அதை நாடு மத்தவ கஷ்டம் செய்கிறானா அவனுக்கு உதவி செய்யாம, அவனோட பசிய போக்காம, அவனுக்கு ஏதாவது உபகாரம் செய்யாம தக்குவாதாரியால நிம்மதியா இருக்கேயா போ விடாது. கூட நல்ல இருக்கிற கொடுக்கிறார் இல்ல. சஹாபாக்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். சஹாபாக்கள் யாரு? தங்கத்தை இல்ல, பிள்ளைகள் இருந்தது பிள்ளைய தூக்கமாக்கிட்டு சமைச்சு கொடுத்த சம்பவம் தெரியல படிக்கிறோம். சஹாபாக்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். தங்களுக்கு இல்லாதையும் சஹாபாக்கள் தங்களுக்காக கடன் பெற்றதை விட மற்றவர்களுக்காக கடன் பெற்றதான் போகுது. மற்றவனுடைய பூஜை கொடுத்து மற்றவனை பற்றிய போக்க இது தக்குவாதான். நினைச்சதே இல்லை, இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு கேளுமா, இதெல்லாம் செஞ்சு இருந்தா இந்த என்ன தக்குவாதான் இருக்கு வர இருக்கிறா கொடுக்க. அல்லாஹ் தாராளத்தை பத்தி செலவழிக்கிறத பத்தி சொல்றதுக்கு அல்லாஹ் எப்படி சொல்றான்? உங்களுடைய கூலி என்ன சொல்றான்? நல்ல வழியை செலவழிங்க, எங்கெல்லாம் இப்பா செலவழிங்க நல்லா சொல்றானோ உங்களுடைய கொடுங்கன்னு சொல்லல. வாசிப்போ நிம்மா ரசத்து நாங்கும், நாங்க உங்களுக்கு போட்டு பிச்சையிலேருந்து கொடுங்க. நாங்க உலகத்தில் ஒண்ணு கொண்டது வெறுக்கையோட வந்தோம், உடுக்க உடுப்பில்லா வந்தோம், பக்கத்தில் இருக்கிற புடவையால சுத்துறாங்க, போக சொல்லையும் இருக்கிறத கலட்டி போட்டு புடவை சுத்தி போட்டு அனுப்ப போறாங்க. வர சொல்லி ஒண்ணு கொண்டதில்லை, போக சொல்லி ஒன்னையும் கொண்டு போக போறது இல்லை. அதான் நான் தந்ததுல இருந்து கொடுக்குறேன். பத்தக்கா தானோட செய்யறேன்டா, நான் பெரிய மல்டி மில்லியனர் ஆகிக்கணும், நான் பெரிய ஆச்சாரம் ஒன்று ஆகிக்கணும். இல்லை, நீங்க 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, அது இந்த 1 ரூபா கொடுக்கணுமா, அது 1 ரூபா கொடுக்கணுமா, ஒரு 5 ரூபா கொடுக்கணுமா, ஒரு 10 ரூபா கொடுக்கணுமா, நீங்க உங்களுக்கு நான் தாழ்வே இருந்து கொடுங்க. தக்குவாதாரி எல்லா நிலைமையிலும் வாரி வளர்க்கும். தக்குவாதாரி கோபத்தை சப்பி கொடுக்கும், கோபத்தை காட்டணும். இது பேசேலும் வாய கொடுத்த பேரா அப்படி இருந்தாலும் ஹதீஸ்ல வரையுது சொன்னாங்க, அருந்துற பானங்கள்ல பிடிக்கிற பானங்கள்ல 6 சிறந்த பானங்கள் தெரியுமா? கோபத்துக்கு கோபத்தை காட்ட மாட்டேன், சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டேன், சந்தர்ப்பம் கிடைக்கணும் கொடுப்போம். கோபத்தை சப்பி குடிக்கிறோம். மக்களை மன்னிக்க, மக்களை மன்னிக்கிற தன்மை தக்குவாதாரி தான். இப்படி செல்ல மாட்டேன்,
ஞாபகத்துல பார்த்துக்கொள்வோம். வெறும் மன்னிக்கை ஞாபகங்கள் பார்க்க ரொம்ப பார்ப்பான். எல்லா முயற்சியும் செஞ்சு பார்க்கிற வழியை வந்து சரியா ஞாபகத்துல பார்த்துக்கொள்வோம். இது மன்னிக்கை. கோதாரி அடியார்களை மன்னிப்பார். குர்ஆன் சொல்லுது எப்படி மன்னிக்கணும். உங்களுக்கு ரப்புடைய மகஃபிரத் வேணுமா, ரப்பு உங்களை மன்னிக்கணுமா, فَلْيَعْفُوا وَلْيَصْفَحُوا أَلَا تُحِبُّونَ أَن يَغْفِرَ اللَّهُ لَكُمْ. மன்னிங்க மறந்துடு. மன்னிங்க மன்னித்தது பிறகு பேசல. நல்ல நாளாக மன்னிச்சா மன்னிச்சுட்டே புறகாரி ஒன்று செஞ்சானா எப்படியாமா இவர் மன்னிக்க கேட்கிறேன். மன்னிங்க மறந்துடுங்க. அதாவது உங்களுக்கு விருப்பம் இல்லையா அல்லாஹ்வோட மன்னிக்கிறது. யாருக்கு ஆசையோ ரப்புடைய மகஃபிரத் கிடைக்கும் அடியார்களை மன்னி. அடியார் ஏசி இருந்த ஆசை மன்னிக்க விட்டு கொடுக்கலும் விடுங்க மன்னிங்க. இது தக்வாவுடைய சிஃபத். உள்ளத்துல வச்சு கொண்டே இருக்க மாட்டார். பணி சீக்கிரத்துக்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்க மாட்டார். நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது ஒன்று கொடுப்போம் இருக்க மாட்டார். எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது பார்த்து கொள்வோம் சொல்ல மாட்டார். தக்வால மக்களை மன்னிப்பார், மன்னிப்பு கொடுப்பார், மன்னிப்பு கேட்பார். அதான் ஹதீஸ்ல வருது. மன்னிப்பு கேட்டு வந்து மன்னிப்புகள் சொல்றார். யாருன்னா மன்னிக்க மாட்டேன்னு சொல்வானோ அபூதாவுத் அவருக்கு சரியான ஹதீஸ். லஞ்சம் எடுப்பவன் கொடுப்பவனுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை கொடுக்கப்படும். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் அல்-ராஷி வல் முர்தஷி ஃபின்னார். லஞ்சம் எடுக்கிறவன் கொடுக்கிறவன் ரெண்டு பேரும் நரகத்தில் சொன்னாங்க. தக்வாவுடைய சிஃபத் மன்னிக்கிற தன்மை லாபியான. வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹ் இந்த பேர் உபகாரங்கள் அல்லாஹ் நேசிக்கிறான். والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. தக்வாதாரிகள் ஏதாவது தவறுகள் நடந்தது தாங்களே தங்களுக்கு அநியாயம் செஞ்சு கொண்டா, நாங்க செய்யற பாவம், நாங்க செய்யற அநியாயம், நாங்க செய்யற மோசடி, மற்றவனுக்கு குழி தோன்றது நாங்க உண்மையில எங்களுக்கு தோன்றோம். குழி நாங்க எங்களுக்கு செய்யற அநியாயம், செய்யற பாவம் நாங்க எங்களுக்கு செய்யற அநியாயம். அதான் அவர்களை சொல்லப்படுது நாங்க அவங்களுக்கு அநியாயம் செய்யல, அவங்களே தாங்களே தங்களுக்கு அநியாயம் செஞ்சு கொண்டாங்க. பாவத்தில் ஈடுபட்டு இந்த தண்டனைக்கு தகுதியானவர்களை ஆக்கி கொண்டாங்க. அப்போ தக்வாதாரிகள் தவறு நடந்துட்டா அல்லாஹ் ஞாபகம் வரும். பாவத்தை கலருவாங்க. அடியாண்டுகிட்டு கேட்கணுமா, நான் தெரியாம செஞ்சுட்டேன் மன்னிச்சிருங்க, தெரியாம செஞ்ச தம்பி மன்னிச்சிருங்க, தெரியாம செஞ்ச தாத்தா மன்னிச்சிருங்க, என்ன இது உங்களுக்கு வர வேண்டியதா எடுத்துருங்க, இல்ல எனக்கு தங்க கொள்ளையிலாக இருக்குது எனக்கு மன்னிச்சிருக்கீங்களா, நான் இங்க வந்துட்டா தந்துடுறேன், நான் தர்மபுரி தான் எடுத்துட்டேன். ஒழுங்கு தோட மாட்டார், அதுக்கு கரகட்ட மாட்டார், கப்புறத்துக்கு வழிபார்க்க மாட்டார். அவருக்கு மன்னிப்பு கேட்காமே கேலாம். நான் கொண்ட கருத்து இல்லை, குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் யாரெல்லாம் பாவத்தை மன்னிக்கிறேன் அல்லாஹ் மன்னிச்சு. وَلَمْ يُصِرُّوا عَلَى مَا فَعَلُوا وَهُمْ يَعْلَمُونَ. தக்வாதாரி தெரிஞ்சு ஒரு பாவத்துல விடாப்புடியா இருக்கும். யாரு சொன்னாலும் சரி, டிபிலேஷன் வந்தாலும் நாங்க இப்படித்தான் இருக்க மாட்டோம் அப்படி சொல்றாங்க. சரி நாங்க இருந்தோம் நான் ஏதாவது தவறுகள் சுட்டி காட்டப்படும் என்பதை பேசிட்டா
வட்டியை பற்றி அதை பற்றி நம்ம கலருவோமே கௌபாட்டு போறா இல்லாட்டி இவங்களுக்கு இதை விட வேறு நடக்க இல்லை இந்த மோளை மாதிரி பேசிட்டு போறது அதை பயன் பண்ண பேசிட்டு ஏதாவது சொல்லிட்டு ரொம்ப சொல்ற உடனே இப்போ வாழைய வாங்கிடுது அது நபில காலத்துக்கு அப்படி சொல்றாங்க நீங்க சுண்ணத்தண்டு போனான் தீன்னு போனான் அவரு இதெல்லாம் தக்குவாதாரியில வாயாலே வராது உள்ளத்திலே உதிக்க இப்படி எல்லாம் இருக்கிறா நம்மள்கிட்ட நம்ம முடிவு செய்ய வேண்டாம் நம்ம யாரோ மத்தோட மாதிரி தக்குவாதாரி இல்லைன்னு சொல்றதுக்கு யாருக்கு அந்த அதிகாரமும் கிடையாது இந்த ரைட்டும் இல்லை ஆனா நமக்கு நம்மள முடிவு செய்யலாம் நம்ம யாரு நமக்கு நம்மள முடிவு செய்யலாம் அதனால சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரமதான ரமதான தந்தி பெரிய ஏற்பாடு எல்லாம் செஞ்சு அதுக்கு நான் திருப்பு சொல்லி முடிக்கிறேன் பெரிய ஏற்பாடு முதல் நாள்லே ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டாங்க யா ரிதுவான் இஃப்தஹ் அப்வாப் அல்-ஜினான் ரிதுவான் சொர்க்க கதவை திறக்க வயா மாலிக் அப்லிக் அப்வாப் அல்-ஜஹீம் மாலிகே நரகத்துல கதவை இழுத்து மூடுங்க ويا جبريل اهبط الى الارض وسط ارض الشياطين واغلوه بالاغلال ثم اقذفوه في البحار ஜிப்ரீல் அவசரமா போங்க பூமிக்கு அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பேசித இப்லீஸை எல்லாம் புடிங்க சங்கையிலால கட்டுங்க பிணைந்து கட்டுங்க கட்டி கடல்ல கொண்டு போடு என்ன அடியா திருந்தோ உடனே வெளியில விட்டா திருந்த விடமா ஏண்டா இப்லீஸ் ரப்புடைய சவால் எடுத்து வந்தவன் தானே ரப்புடைய சொன்னான் என்ன சொன்னான் لَأَقْعُدَنَّ لَهُمْ صِرَاطَكَ الْمُسْتَقِيمَ ثُمَّ لَآتِيَنَّهُمْ مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ وَمِنْ خَلْفِهِمْ وَعَنْ أَيْمَانِهِمْ وَعَنْ شَمَائِلِهِمْ وَلَا تَجِدُ أَكْثَرَهُمْ شَاكِرِينَ யா அல்லாஹ் நான் அடியாளுக்கு முன்னாலே போ பின்னால வரலாறு எங்கால போனா இவனை விட மாட்டேன் வழியில் எடுத்து கண்டுதே தோபா செய்ய விட மாட்டேன் திருந்த விட மாட்டேன் அதனால் நீ உன் அடியார்கள் அதிகமான நன்றி கண்டவர்களாக பெற்றுக்கொள்ள எனக்கு கைதான் கியாமத்தினால அல்லாஹ் கை கொடுத்தான் நீ கியாமத்தினால வழியில் ரப்பு சொன்னான் இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன் 7 மண்டா என்னைக்காக வாழ்வாங்க சில பூமிக்கு யாருக்காக அவங்களோட கோல் அல்லாஹ் என்ன பொருந்தி கொள்ளும் நான் இந்த பூமியிலிருந்து போகும் பொழுதோ ரப்புட பொருத்தத்தோடு நான் போகும் எதை செஞ்சாலும் சரி பார்த்தாலும் கேட்டாலும் என்ன வைபவம் வந்தாலும் எது செஞ்சாலும் முதலாவது அல்லா பொருந்தி கொள்வாங்க நான் இந்த வியாபாரம் செய்யணும் அல்லா பொருந்தி கொள்வாங்க இதை நான் பேசுறேன் அல்லா பொருந்தி கொள்வாங்க நான் இப்படி இந்த ஃபங்க்ஷன் நடந்து அல்லா பொருந்தி கொள்வானா இருக்கிறாங்க ரப்புல் சொன்னா இப்லீஸ் 7 மடை இவங்களுக்கு எடுத்து காட்டுவான் இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன் அதனால சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரப்புல் ஆலமீன் இப்லீஸை உள்ளுக்கு போட்டு நப்சை கட்டுப்படுத்தி பசியில வச்சு நான் தொண்டக்குழி வரை இருந்தா ஒன்றும் ஏறாது அவரை கட்டி போட்டு இதை கட்டுப்படுத்தி இப்ப ரப்புல் ஆலமீன் கூப்பிடுறான் அவன் ஒரு அழைப்பாளர் அழைத்து வருகிறார் யா பாகியல் கைர் அக்பில் அக்பில் வயா பாகியல் ஷர் அக்ஸிர் திருந்தோன்னு ஆசை உள்ளவங்களே தௌபா செய்யணும் நான் நல்லவன் ஆகணும் நான் அல்லாத பொருத்தத்தை அடையணும் நான் ஒரு புத்தத்தையா வாங்கி உண்டாகணும் ஆசை உள்ளவங்களே வாங்க வாப்பா இருந்துங்க என்ற கேளுங்க நான் தாராக பரலாம் முஸ்லிமால் செய்யக்கூடிய யாரும் இல்லையா நான் மன்னிக்கிறேன் தௌபா செய்யற யாரும் இல்லையா நான் தௌபாவை ஏற்றுக்கொள்றேன் ஒவ்வொரு நாளும் 10 லட்சம் பேர் அல்லாஹ் இஃப்தாருடைய நேரம் நரகத்தில் ரிலீஸ் பண்றான் ஒவ்வொரு நாளும் ரமலான் கடைசி ரமலான்ல முதல் ரமலான் கடைசி ரமலான் எத்தனை லட்சம் பேர் விடுதலை செய்தானோ அதை மாதிரி இன்னொரு மடங்கு நரகத்தில் ரிலீஸ் எல்லாம் ஏற்பாடு செய்கிறது அதனால வீணாக்கிறாங்க நோக்கு தக்குவா தரோம் கண்ணை பாதுகாக்கணும் காதை பாதுகாக்கணும் நாவ பாதுகாக்கணும் கரத்தை பாதுகாக்கணும் அந்த அவையோட கர்ப்பணியை பசித்திருந்து தராவியா மாத்திரம் தொழுது குர்ஆனை சிலது ஓதி மாத்திரம் தக்குவாவை அடையலாம்
நாவும் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பாதுகாப்பு நீ பேசுகிறது அதான் நீங்க சொன்னாங்க, யாரு நோம்போட பொய் பேசுறது, புறம் பேசுறது, அவதூறு சொல்றது, இட்டு கட்டுறது, அசிங்கமான வார்த்தைகள் பேசுறது, யார் நோம்போட விடையிலையோ படைத்ததில்லை. அல்லாஹ் எந்த தேவையும் இல்லை. இவர் பசித்திருக்கிறார் என்கிறதுனால இவரை தக்குவாக மகுபரத்தை ரத்தத்தை இதுக்குமே நாங்கள் கொடுக்கணும். அல்லாஹ்க்கு தேவையே இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால நான் பாதுகாக்கும். நான் பாதுகாப்பு நோம்பு கஷ்டமா. 2 பெண்மணியை நோம்பு பிடித்தாங்க. பகலுடைய நேரம் ரொம்ப கஷ்டமாயிடுது. சொல்லப்பட்டது சொன்னாங்க, ஒரு பாத்திரத்தை குறித்து சக்தி எடுத்து சொல்லுங்க. 2 பேரும் சக்தி எடுத்தாங்க. இறைச்சி துண்டுகள் எல்லாம் வந்து ரத்தங்கள் எல்லாம் வித்தியாசமான சக்தி சொன்னாங்க. சரதாரிகள்லாம் ஹலாலான உணவை செஞ்சு நோம்பு பிடிச்சாங்க. ஹலால செஞ்சு நோம்பு பிறந்துட்டாங்க. என்னது செஞ்சாங்க? கடவுள் இருக்காங்க. இல்லை மத்தனை வந்து புறம் பேசு ரொம்ப பேச பயங்கரமான பாவம். நரகத்துக்கு கொண்டு வர பாவம். நல்லா பாதுகாப்பு. அதனால அல்ஹம்துலில்லாஹ் ரமலானை தம்பிக்க உறுதி எடுக்கும். நான் பாதுகாக்கணும். பாதுகாப்பு நேரத்தை வீணாக்கிடுவான். குர்ஆனுடைய மாதம் நீயத்தை நான் இத்தனை குர்ஆன் முடிப்பேன். ஆரம்பத்தில் முதல் நாள் இருந்து ஒரு நாளைக்கு 4 பக்கம் 15 வரியிலே 4 பக்கம் 2 தாள் 60 லைன் போதுன்னா லேசா ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னால் பதிலுக்கு பின்னால் 2 பக்கம், கௌரவ பின்னால் 2, அந்த பின்னால் 2 4 புத்தகம் 2 தாள் ஓதுனா லேசா ஒரு ரூபா கொடுக்கும். 8 பக்கம் ஓதுனா 2 குரான், 12 பக்கம் ஓதுனா 3 குரான், 16 பக்கம் ஓதுனா 4 குரான், 20 பக்கம் ஓதுனா 5 குரான். ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னாலும் 20 பக்கம், 10 தாள், 5 ஜூஸ் ஓதுனாரு. லேசா கொடுக்கும். அது அவ்வளவுதான் இல்லை. குறைஞ்சது ஓதவே தெரியா அது உட்காருங்க விடமா சொல்லிட்டு நான் ஓதுறேன் கொஞ்சம் பாருங்க. 7 மாதம் ஓதுறதே இல்லை, குரான் சொல்றதே இல்லை. குரான் உட்காருங்க, அவரோட சேர்ந்து ஓதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 சரி ஓது. ரமலான் யாரு நான் குரான் ஓதல்லே விட்டுறது. ஏன்னா குரான் ஆட்சி அந்த மண்டார் يقرأ القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه. குர்ஆன் ஓதுங்க, கியாமத்துடைய நாளையில் அது அந்த குர்ஆனை ஓதுவதற்காக அல்லாஹ் இடத்துல சிபாரிசு செய்யும். யாரும் பண்ணாட மாட்டாங்க. வாப்பா அம்மா பிள்ளைகளை விட்டு ஓதுற காலம், புள்ள வாப்பா அம்மா விட்டு விரண்டு ஒரு நாள், நண்பர்களை விட்டு விரண்டு ஒரு யாருக்கும் பற்றி பேச மாட்டாங்க. அந்த குர்ஆன் அல்லாஹ் பண்ண யாருலாம் என்று ஓதுனா இந்த பாவத்தை மன்னி ஒருத்தருக்கு அனுப்பு. நோம்பு குர்ஆன் அல்லாஹ் மாட்டாங்க. அதனால காலையில் வீணாக்கிறாங்க. ஒரு தரத்தை கொண்டு செஞ்சு குர்ஆன் ஓதுங்க. வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் பாவம் வளமையாக காய்ச்சல் சொல்லுவாங்க, வளமையாக காய்ச்சல் துவாரம் இருந்தவங்க, மாறி குருதிகள் இருந்தவங்க, இந்த நோம்பு காலம் வந்துட்டா அவங்க குசினிலே அவங்க காலமெல்லாம் போயிடும். இது சாப்பிட்ற மாசம் இல்லை, ருசியாக சாப்பிட்ற மாசம் இல்லை. அது ஏழையோட பசியை உணர்ற மாதம். 2 நேரத்தை தவற விட்டுறாங்க. தஹஜ்ஜுடைய நேரம் இஃப்தார் துஆ கபூலாகுது, துஆ கபூலாகுது, வீணாக்கிறாங்க. அந்த நேரம் எங்க இருந்தாலும் பசலா இருக்கிறீங்களா துஆல இருங்க, கடையில் உட்கார்ந்துருக்கீங்களா துஆல உட்காருங்க. துஆ கபூலாகுது நேரம். அதனால வீணாக்கிறாங்க. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை அவன் விரும்பக்கூடிய முறையில கழித்து உண்மையான தக்குவாதாரிகளாக அல்லாஹ் அப்படி மனிதர்களுக்கு மாற்றி வருவானாக. ரமலான் மூலமாக தக்குவாவை, ஈமான, ரஹ்மத்தை, மக்ஃபிரத்தை எதுக்கும் நான் அடையக்கூடிய நல்லவர்களோட கூட்டத்தில் அல்லாஹ் என்னை எங்களது குடும்பத்தையும் உங்களுடைய உங்களோட குடும்பங்களையும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. وآخر دعواهم فيها سبحانك اللهم وتحية فيها سلام وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحان الله